ஒரு குட்டி கதை பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு குளத்துல நிறைய தவளைகள் இருந்துச்சு. அந்த தவளைகள்ல ஒரு 3 தவளை மட்டும் இங்க இருக்கிற மலையை ஏறுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. மற்ற தவளைகள் எல்லாம் போகாதீங்க, உங்களால முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த 3 தவளைகளும் ஏற ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு தவளை மட்டும் கொஞ்சம் டில்டடா இருந்துச்சு, போலாமா வேண்டாமான்னு இருந்துச்சு. அப்புறம் அதுவும் இவங்க எல்லாம் போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்றதை கேட்டுட்டு போகாம டிராப் பண்ணிடுச்சு டெசிஷன். அடுத்தது அந்த 2 தவளைகளும் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. அப்பமும் கீழே இருந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகாதீங்க, அங்க பாம்பு நிறைய இருக்கும், போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் இந்த 2 தவளையும் கொஞ்சம் ஏறிச்சு. ஆனா அதுல ஒரு தவளை வேண்டாம், பாம்புகள்கிட்ட போய் நமக்கு அடிபட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெசிஷனையும் ட்ராப் பண்ணிடுச்சு. அந்த ஒரு தவளை, ஒரே ஒரு தவளை மட்டும் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. ஏறி 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 மலை உச்சியை அடைஞ்சிடுச்சு. மலை உச்சியை ஏறி அடைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஆரவாரம் பண்ணாங்க. சூப்பர், நீ நல்ல மலை ஏறிட்ட, ரொம்ப சூப்பர் அப்படின்னு ஆரவாரம் பண்ணாங்க. அப்புறம் அந்த தவளை கீழே இறங்கி வந்துச்சு. வந்த உடனே அந்த மற்ற தவளைகள் எல்லாம் கேட்டுச்சு, அவ்வளவு சொல்லிக்கிட்டே இருந்தோம், நீ கேட்காம மேல ஏறிக்கிட்டே இருந்த, என்ன நாங்க சொல்றது என்ன உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அந்த தவளை என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டுச்சான். அப்பதான் மற்ற தவளைகளுக்கெல்லாம் தெரியுமா அந்த தவளைக்கு காது கேட்காதுன்னு. சோ இந்த கதை நம்மளுக்கு உணர்த்துற பாடம் என்ன? நாமளும் இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு நம்ம இலக்கை அடைய விடாம நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளுக்கு வேண்டாத சொற்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நமக்கு தேவையான அட்வைஸை மட்டும் எடுத்துக்கணும், வேண்டாததெல்லாம் விட்டுறணும். விட்டுட்டு நமக்கு என்ன இலக்கோ அதை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். மற்றவங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்காக கூடாது. நம்ம இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் ஜெயிப்போங்கிறது நிஜம். இதுதான் இந்த கதையோட மாரல். சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களுடைய மேலான கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப தேவை. தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. நல்லதா இருந்தாலும் சரி, சரியில்லைனாலும் சரி சொல்லுங்க. நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.